أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تطرد الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه அல்லாஹ்வினுடைய திருமுகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி அவனை அழைத்த வண்ணம் உங்களிடத்தில் வரக்கூடிய மக்களை நபியே நீங்கள் விரட்டாதீர்கள். வலா தத்ருதில்லதீன, விரட்டாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான். இந்த ஆயத்து ஏன் இறங்குச்சு அப்படின்னா, குறைஷிகள்ல மக்கத்து தலைவர்களாக இருந்த அபூஜஹல், உத்துபா, ஷைபா போன்ற உபைமின் கலப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கயவர்கள் எல்லாம் நபிட்ட சொன்னாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்கு ஏத்துக்க ரெடியா இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க கூட எங்களுக்கு அடிமையா இருந்த கருப்பினத்தினுடைய பிலால் இருக்கிறார், ஹப்பாப் இருக்கிறார், இதுபோல் ஜுபைர் இருக்கிறார். இந்த மாதிரியான ஆள்கள்லாம் எங்களுக்கு அடிமையா இருந்தவங்க. இந்த அடிமையா இருந்தவங்க ஒன்னா உட்கார்ந்து இருக்கும் போது நாங்களும் அவங்க கூட சரிசமமா உட்கார முடியாது. எங்களுக்குன்னு தனியா ஒரு இருப்பிடத்தை உண்டாக்குங்க, எங்களுக்குன்னு ஸ்பெஷல் கிளாஸ் எடுங்க. நாங்க ரேஞ்சு கூடியவங்க, நாங்க பணக்காரங்க, நாங்க உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க, எங்களுக்கு இவங்க கூட உட்கார்றதுக்கு தகுதி கிடையாது, அவங்களுக்கு தகுதி கிடையாது எங்க கூட உட்கார்றதுக்கு. அவங்கள வெளியில போக சொல்லுங்க, நாங்க உள்ள வரணும். இல்லைன்னா எங்களுக்கு வேற ஒரு இடத்த ரெடி பண்ணிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படியாவது அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கணும். ஏன்னா ரொம்ப குடைச்சல் தர்றாங்க, ரோட்ல நடக்க விட மாட்டேங்கிறாங்க, கல்லை விட்டு அடிக்கிறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்களினுடைய பெண்ணுறுப்பில் அம்பு எய்து கொலை செய்யறாங்க, சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவ்வாறு ரொம்ப சித்திரவதை பண்றாங்களே என்று தெரிந்து, எப்படியாவது இந்த மக்கத்து தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லை நீங்குமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் இறங்கி போனாங்க. சரி, எப்படியாவது இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா போதும்ட்டு தங்கள்கிட்ட உள்ள சஹாபாக்கள்கிட்ட, ஏழை சஹாபாக்கள்கிட்ட, அடிமைகளா இருந்து இஸ்லாத்துக்கு வந்த அந்த சஹாபாக்கள்கிட்ட, நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியில இருங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில இருக்க சொல்லுவாங்க. வெளியில இருக்கும் பொழுது அப்போ இவங்களை கூப்பிட்டு இவங்க அப்பவும் கொஞ்சம் பெருமடிப்பாங்க. எங்களுக்கு வாய் வழியா மட்டும் சொன்னா போதாது, எங்களுக்கு உங்க தரப்புல இருந்து ஒரு லெட்டர் வேணும். எப்படின்னா, நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிற வரல, நீங்கள் இஸ்லாத்திற்கு வரும்படி முஹம்மது ஆகிய நான் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன்ட்டு நீங்க கேட்டு நாங்க தர்ற மாதிரி. அதாவது அரசாங்கத்துல இருந்து அவங்களா நிதி தராம, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், எங்களுக்கு எப்படியாவது எஜமான பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்கன்னு சொல்ற மாதிரி கஷ்டப்பட்டு இஸ்லாம் இருக்குது, நீங்க வந்தா தான் இஸ்லாம் நல்லா இருக்கும், இஸ்லாத்துக்கு வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுங்க. எப்படியாவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா போதும், அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் மாறிக்கிடுவாங்களே அப்படின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நோக்கம் தவறான நோக்கம் கிடையாது, இவங்களை சிறுமைப்படுத்தி அவங்களை மேன்மைப்படுத்தணுங்கிறது கிடையாது. எப்படியாவது இஸ்லாம் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துடணும், அவங்களும் சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, என்னை வெளியில இருக்க சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு லெட்டர் எழுதுங்க, எழுத ஆரம்பிங்கன்ட்டு அவங்க ஸ்டார்டிங்ல அல்லாஹ்வை புகழ்ந்து அவங்களுக்கு ஃப்ரம் டூலாம் போட்டு மக்கத்து தலைவர்கள் எப்படின்னு போட்டு எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிக்கிற நேரம் நஸல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அப்ப இறக்கப்பட்ட ஆயத்து தான் இந்த ஆயத்து. வலா தத்ருதில்லதீன, விரட்டாதீர்கள், விரட்டாதீர்கள். யாரை விரட்டக்கூடாது? காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைத்தவனும். அந்த நேரம் தொழுகை கடமையாக்கப்படலை, காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வாங்க, திக்ர் செய்வாங்க, அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் தொழுகை கடமையாக்கப்படலை, இது மக்கால வச்சு ஆரம்ப நேரம். அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், வேண்டவே வேண்டாம், இப்படிப்பட்ட இந்த கயவர்கள் வேண்டவே வேண்டாம் இஸ்லாத்துக்கு. சரிசமம் பார்க்காது, ஜாதி மதம் பார்க்கக்கூடிய, இந்த வேதம் பார்க்கக்கூடிய இவர்களை கொண்டு இஸ்லாம் வளர்ச்சி அடைய போறதல்ல. இப்படிப்பட்டவர்கள் துளியளவும் இஸ்லாத்துக்கு வேண்டாம். இஸ்லாம் சரிசமமான மார்க்கம். ஏழையோ பணக்காரனோ எல்லாத்துக்கும் ஒரே நீதி தான், கருப்பரோ வெள்ளையரோ எல்லோருக்கும் ஒரே நீதி தான்.
அரபிகளோ அரபி அல்லாதவர்களோ எல்லோருக்கும் ஒரே நீதிதான். இங்க பயான் கேட்கறதுக்கு கூட நாங்க ரேஞ்சு கூட, எங்களுக்கு தனியான முறையில நீங்க இஸ்லாத்தை எத்தி வைக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த கயவர்களை கொண்டா இஸ்லாம் கண்ணியப்பட போகிறது? அப்படிப்பட்ட இந்த கயவர்கள் இஸ்லாத்துக்கு வேண்டாம். அல்லாஹ்வாகிய நான் யாருக்கு ஹிதாயத்தை நாடுறேனோ அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சா போதும். நபியே நீங்க விடுங்க, இந்த பணக்காரங்களை போட்டு அழுகாதீங்க. பணக்காரங்க வேண்டாம், நமக்கு பணக்காரங்களை வச்சுதான் இஸ்லாம் நடக்குதா என்ன? மா அலைக்க மின் ஹிசாபிஹிம் மின் ஷைஇன், நபியே அவர்களை பற்றி உங்களிடத்தில் கேள்வி கேட்கப்படாது. அமாமின் ஹிசாபிக்க அலைஹி மின் ஷைஇன், உங்களிடத்தில் கேள்வி கேட்பதற்கும் அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஃபதத்ருதஹும், நீங்கள் அவர்களை விரட்டி இருந்தால், ஃபதகூன மினல் ஸாலிமீன், நீங்கள் அநியாயக்காரர்களில் ஒருவர்களாக ஆகியிருப்பீர்கள். நபியே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நபிக்கு அறிவுரை சொல்றான். எப்படி ஒருவர் அல்லாஹ்வின் பக்கம் மனிதர்களை அழைக்கும் பொழுது என்ன விதமான நடைமுறைகளை கையாளணும். ஏழை பணக்காரர் என்று பாகுபாடு காட்டணும். அது ஒரு பணக்காரர் இருக்காரு, இவர்கிட்ட கொஞ்சம் நெளிஞ்சு பேசணும் அப்படின்னா இவர் நமக்கு உதவுவார். அப்படிப்பட்ட உதவி வேண்டாம். தன்னிடத்தில் பெருமை மேலிட நீ ஒரு உதவியை இஸ்லாத்துக்கு செய்யவே வேண்டாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, கொடுத்து விட்டு சொல்லி காட்டி உங்களுக்கு சதக்காக்களை நீங்களே வீணடித்து விட வேண்டாம். பெருமை பிடித்தவனுடைய எதுவும் வேண்டாம். ஹலாஸ் இருக்குதா, உள்ளத்துல இருக்குதா, அப்ப நீ இஸ்லாத்துக்காண்டி உதவி செய். உனக்கு அது கியாமத் வரைக்கும், நீ கபூர்ல இருக்க வரைக்கும் உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இங்க பெரும்பான்மையான மக்கள் வீணாக்குவது தங்களது கௌரவத்திற்காக ஒரு காரியத்தை செஞ்சு மொத்த அமலை வீணாக்கிறாங்க. செய்யறது பெரிய காரியம், ஆனா அதுல கௌரவம்ங்கிற ஒரு விஷம் கலந்துருச்சு பாருங்க. மொத்த சாப்பாட்டையும் என்னவாக்கிறது, நாசமாக்கிறது. சாப்பாடு இருக்குங்க, இல்ல கொஞ்சோண்டு ஒரு சொட்டு தாங்க விஷத்தை கலந்து, ஒரு சொட்டு விஷம் மொத்த சாப்பாட்டையும் என்னவாக்கிடுச்சு, விஷமாக்கிடுச்சு. சாப்பிட்டா என்னது, பாய்சன் தான், மௌத்தாகத்தான் செய்யணும். அதே மாதிரி தான் இஹ்லாஸான ஒரு அமல்ல ஒரு சொட்டு கலக்கக்கூடிய இந்த கௌரவம், பெருமை, நான் என்ற அகந்தை, இது என்ன வைக்கிறது, மொத்தத்துக்கு இல்லாமலாக்கி. அடுத்த ஆயத்து அவங்க அந்த காஃபிர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். எங்களில் சிலர் சிலரை விட நாங்கள் மேம்பட்டிருக்க அல்லாஹு தஆலா மேன்மைப்படுத்தி இருக்கிறானா. மன்னல்லாஹு அலைஹிம் மின் பைனினா, எங்களுக்கு நமக்கு மத்தியில் இந்த ஏழைகளையா அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரங்களா ஆக்கிட்டான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எங்களை கண்ணுக்கு தெரியலையா, ஏழைகள் தான் தெரிஞ்சானா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆயத்து இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே அல்லாஹு தஆலா அடுத்து கேட்கிறான், அலைஸல்லாஹு பிஅலம பிஷ்ஷாக்கிரீன், நன்றியாளர்கள் யாரும் அல்லாஹ்வுக்கு தெரியும். பெருமை பகட்டுக்காண்டி இஸ்லாத்துக்கு வர நீங்க எங்க தங்களது அடிமைத்தனம் ஒளிந்து அல்லாஹ்வின் பக்கம் தன்னை முழுமையாக சரணாகதி ஆக்கக்கூடிய இந்த பிலால் எங்கே, இந்த ஹப்பாப் எங்கே, இவங்களும் நீங்களும் சமமா? அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய உயர்வு இந்த குர்ஆன்ல பேசலாம். அந்த அடிமைகளாக நீங்கள் பார்க்கக்கூடிய அவங்களுடைய அந்தஸ்து உங்களுக்கு தெரியுமா? அவங்கள நான் எந்த இடத்துல வச்சிருக்கேன் தெரியுமா? நீங்களும் அவங்களும் ஒன்னா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்டுட்டு, அந்த நன்றியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவங்கள நான் அறிகிறேன், அந்த நன்றியாளர்கள் நான் விளங்கிக்கிறேன் யாருன்ட்டு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த வாசகம் சொல்றான், وَإِذَا جَاءَكَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِآيَاتِنَا, அல்லாஹ்வினுடைய ஆயத்துகளை அத்தாட்சிகளை ஈமான் கொண்டு யார் உங்களிடத்தில் வந்தார்களோ நபியே ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும், அவங்களுக்கு நீங்க சலாம் சொல்லுங்க. இஸ்லாத்தை ஏத்து ஒருத்தர் மனப்பூர்வமா தன் மதிப்புக்கோ மரியாதைக்காண்டியோ இல்லை, இந்த காஃபிர்கள் மாதிரி, யாரு அபூஜஹல் உத்துபா மாதிரி தங்க உண்மையிலேயே அல்லாஹ்வை ஈமான் கொண்டு யார் வராங்களோ அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்லிட்டு கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹு தஆலா உங்களின் மீது தனது ரஹ்மத்தை கடமையாக்கி கொண்டான். அல்லாஹு தஆலா உங்களின் மீது ரஹ்மத்து புரிவது அவன் மீது கடமை. அதை உங்களை சும்மா விட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க. அன்னஹு மன் அமில மின்கும் ஸூஅம் பிஜஹாலத்தின் சும்ம தாப மின் பஅதிஹி, தெரியாமல் செய்துவிட்ட அந்த பாவங்களுக்காக வேண்டி அவர்கள் பின்பு உங்களிடத்தில் தௌபா கேட்டு வாசலக தங்களை சீர்திருத்தி கொண்டால் ஃபஇன்னஹு கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ்வாக அவன் மன்னிக்க கூடியவனாக ரஹ்மானாக கருணை புரியக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த ஆயத்தை முடிக்கலாம். 3 ஆயத்து. இதுல இன்னொரு சம்பவம் ஒண்ணு வருது, அது இதே பாணியில தான் இருக்கும். அபஸ வதவல்லா அன்ஜா அஹுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கான்னு 30வது ஜுஸ்ல ஒரு சூரா வரும். அதுவும் இதே மாதிரி, ஆனா இந்த சம்பவத்துல அதுவும் ஒரு கிளை சம்பவம். உம்மி மக்தூம்
ரலியல்லாஹு தஆலா கண் தெரியாத சஹாபி. அப்ப இவங்க எல்லாம் வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அபூஜஹல் உத்துபா ஷைபானா வாரேன்னு சொல்லிட்டாங்க, நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்க வர்றோம், எங்களுக்கு தனியா இடம் ரெடி பண்ணுங்க, எங்களுக்கு தனியான முறையில எங்களுக்கு கோச்சிங் நாங்கன்னு கேட்ட மாதிரி இந்த மாதிரி பண்றாங்க. இப்ப வரும்பொழுது அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவாயிட்டாங்க, தயாராயிட்டாங்க. சரி பரவாயில்ல. அப்போ உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அடிக்கடி வந்து யார் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு சந்தேகம் கேட்கிறான். உம்மி மக்தூம் ரலியல்லாஹு யாருன்னா ஆரம்ப கால சஹாபி. பிலால் ரலியல்லாஹு இந்த லிஸ்ட்ல உள்ளவங்க, கண் தெரியாதவங்க, நபி மேல அளவு கடந்த அன்பு உள்ளவங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி எல்லாத்தையும் வெளியில இருக்குன்னு சொல்லும் போது இந்த சஹாபி அடிக்கடி சஹாபிக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வெளியில இருங்க. அதாவது முக்கியமான ஒரு கவர்னரோடு பிரதமரோடு நம்ம உரையாடிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு நம்ம யாரோ ஒரு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, போனை கட் பண்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் வெளியில இருங்க, நான் வந்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டா கடுகெடுத்தாங்க. எல்லாம் ஆயத்தை இறக்கிட்டான். அபஸ வதவல்லா, அவர் கடுகெடுத்தார், முகத்தை திருப்பினார். யார? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபஸ வதவல்லா அன்ஜா அகுல் ஆமா, அந்த கண் தெரியாதவர் வந்த பொழுது அவர் முகம் கடுகெடுத்தார், முகத்தை திருப்பினார். அமா யுத்ரீகல அல்லஹு யஸக்கா, அவர் எதற்காக வேண்டி உங்கள்கிட்ட வந்தார்னு உங்களுக்கு தெரியாது, அவர் பரிசுத்தத்தை நாடி உங்களிடத்தில் வந்திருக்கலாம். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க சொல்லக்கூடிய உபதேசம் யாருக்கு பயனளிக்கலாம்? இந்த உம்மி மக்தூமுக்கு பயனளிக்கலாம். எனவே நீங்க அவங்கள முதல் பாருங்க, அவங்கள தூர விடுங்க. உடனே நான் அந்த சம்பவம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அலி ரலியல்லாஹு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எழுத ஆரம்பிச்சோன்னே இந்த ஆயத்து வந்துச்சு பாருங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஓலையை வாங்கி அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்க, போங்க வெளியில, இடத்த காலி பண்ணுங்க. அல்லாஹ் தஆலாவினுடைய மாபெரும், அதாவது எளிமையான மக்கள் கேவலப்படுத்தப்படும் போது அல்லாஹ்வால பொறுத்துக்க மாட்டான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அநியாயம் செய்யப்படும் பொழுது அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா வந்துடும். அந்த இடத்துல அந்த துவா எந்த ஒரு துறையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே பணக்காரர்கள் ஏழைகள் பார்க்காது பழகம், பணக்காரர்களுக்கு ஒரு மதிப்பு, ஏழைகளுக்கு ஒரு மதிப்பு, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவுபட சொல்றான். யாராக இருந்தாலும் சரிசமமாக மதியுங்கள், பணம் காசுகளை வைத்து உயர்ந்த குலத்தை வைத்து மதிப்பு கொடுக்காதீர்கள். நபிக்கு கொடுத்த அறிவுரை ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் கொடுத்த அறிவுரையாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல நமக்கு சொல்லித்தாரான். இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.